இது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் இல்லை, எங்கள் அம்மா சொல்லி தந்த மாதிரி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு 5-6 பல்லு பூண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு பருப்பை நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க. கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு பெரிய தக்காளியாக இதிலேயே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. வெந்த பருப்பை நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்க்குறேன். இதோட அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதித்து நுரக்கட்டி வரும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு கடைசியாக பெருங்காயம் தூவி இதில் கொட்டிடுங்க. சாம்பாரில் 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டிங்கன்னா சூப்பரான கமகமான சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.